பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறதை பார்த்து அவர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை யார் சொன்னார்? இயேசுதான் சொன்னார். யாரை பார்த்து சொன்னது? திரளான ஜனங்கள், அவரை சுற்றி வந்திருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வேத வசனங்களில் நாம் வாசித்த இந்த வேத பகுதிகள். இங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க பார்ப்போம், நிலத்தில் தன் நிலத்தில் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு சொன்னா எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நிலம் என்பது உலகத்தை காண்பிக்கிறது. நீங்கள் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தால் நிலம் உலகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்தை தான் நிலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நிலத்தில நீங்களும் நானும் நல்ல விதைகளை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.